ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. இந்த பைபிள் ஸ்டடியில் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டவரே நான் அப்பா முழு இருதயத்தோடு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, முழு இருதயத்தோடு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஒரு ஜெபத்தோடு இந்த ஆராதனை நம்ம துவங்க போகிறோம். ஆமென். எல்லாரும் ஒரு ஜெபத்தோடு அப்படியே நம்ம ஆராதனை செய்யலாமா? ஜெபத்தோடு இந்த ஆராதனை நம்ம துவங்கலாம். அப்படியே கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. இந்த நாளை கொடுத்ததுக்காக கூட உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நீங்கள் அப்பா, நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நீங்கள் எங்கே அழைத்து வந்தீங்க ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி நன்றி. எங்கேயும் நம்ம பார்க்காம நம்மளுடைய கவனம் எங்கேயும் சிதறாதபடி அவரிடத்துல மாத்திரம் நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூப்பா, தேங்க்யூ. இந்த நாள் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. நான் இந்த நாள் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரே. இந்த நாள் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். நான் வந்த வண்ணமாய் நான் போகாமல் அப்பா இரட்டத்தனையாய் நான் இங்கேருந்து செல்லுவேன் ஆண்டவரே. வெறுமையாய் நான் செல்லாதபடி ஆண்டவரே, நான் என்னோட இருதயத்தை முழுமையாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். என்னோட இருதயத்தை நான் முழுமையாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நன்றி நன்றி நன்றி. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இன்றைய தினம் நம்மளுக்கு 30ஆம் தேதியில் இந்த ஒரு மாதம் ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் நினச்சாரோ அதெல்லாம் நினைவு கூர்ந்து நன்றி 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 நன்றி. ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டாக நம்ம அப்படியே நன்றி செலுத்துகிற இருதயமாக. ஆமென். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. நான் இங்கே லீட் பண்ண வரல, நீங்கள் அவர்கிட்ட பேச வந்திருக்கிறீங்க, நீங்கள் அவரோட பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறீங்க. ஸோ நான் இங்கே நிற்கிறத பார்க்கக்கூடாது, நீங்கள் அவரை பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ அவரிடத்துல நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த நாள் வார்த்தை எனக்கானதுன்னு சொல்லுங்கள். இந்த நாள் ஆராதனை எனக்கானதுன்னு சொல்லுங்கள். மற்றவங்களுக்காக இல்லை, எனக்கான வார்த்தையை நீங்கள் இன்னைக்கு பேச போறீங்கன்னு ஒப்பு கொடுங்க. அப்போ தான் ஆண்டவர் பேசுவார். அப்போ தான் நம்மளுடைய இருதயம் திறக்கப்படும். ஆமென். நம்மளோட செவிகள் திறக்கப்படும். ஆமென். நம்மளோட கண்கள் திறக்கப்படும். நம்மளோட உணர்வுகள் திறக்கப்படும். அதனால் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த நாள் நான் கேட்க போகிற வார்த்தை அது எனக்கான வார்த்தை ஆண்டவரே. இந்த நாள் நான் கேட்க போகிற வார்த்தை நீங்கள் எனக்கு நியமித்து வச்சிருக்கிற வார்த்தை ஆண்டவரே. இந்த நாள் நான் கேட்க போகிற வார்த்தை நீங்கள் எனக்காக பேச வச்சிருக்க வேண்டிய வார்த்தை ஆண்டவரே. நான் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்குற உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் அப்படியே அவரிடத்துல நன்றி பலிகளை செலுத்துவீங்களா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீங்களா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாள் நான் கிடையாது. முழுமையாக நீங்கள் என்னை நிரப்ப போறீங்க. இந்த நாள் நான் கிடையாது, என்னோட சுயம் கிடையாது ஆண்டவரே. என்னை நீங்கள் அப்படியே உங்களோட கரத்தினால அப்பா நீங்கள் அப்பா தாங்க போறீங்க. ஆமென் தகப்பனே. நீங்கள் என்னை தாங்க போறீங்க ஆண்டவரே. உங்களோட கரத்தினால என்ன அப்ப உங்களோட பிரசனத்தினால என்ன அப்பா நீங்க தூக்கி செல்ல போறீங்க ஆண்டவரே. உங்களோட பிரசனத்தினால என்ன தூக்கி சுமக்க போறீங்க. எத்தனை பேர் சொல்வீங்க? நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அவர் நம்ம கிட்ட பேசுவார். இல்லைன்னா நம்ம வெறுமையாய் போகிற மாதிரி ஆகிடும்ல. நம்ம அவர்கிட்ட பேசணும். அப்பதான் அவர் நம்ம கிட்ட பேசுவார். நம்ம அவர்கிட்ட பேச தொடங்கினாதான் அவர் நம்ம கிட்ட பேசுவார். ஆமென். நல்ல ஒரு சத்தத்தை உயர்த்தி உங்களோட வாய் சும்மாவே இருக்கக்கூடாது. இந்த ஒரு மாசம், இந்த ஒரு 4 மாசம் ஆண்டவர் எப்படிலாம் நடத்தினாரோ அதெல்லாம் நினைவு கூர்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாய் சும்மாவே இருக்காதுங்க. நான் சொல்றேன், அப்படியே நன்றி செலுத்துற வண்ணமாக கண்ணெல்லாம் கண்ணீரோடு நீங்க அவர்கிட்ட நன்றி செலுத்துவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை அவ்விதமாய் அவ்விதமாய் நம்மளை நடத்தி வந்தார்ல. அப்படியே ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டாக அப்பா, நன்றியுள்ள இருதயத்தோட ஆண்டவரே, இந்த நாள் நீங்க தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்க. நானா வரல, என் கையெல்லாம் வரல ஆண்டவரே. நீங்கள் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்கள் தான் இங்கே என் கரத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க. எனக்கான வார்த்தையை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஏதோ ஒரு நோக்கத்தோட அப்பா, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் ஆண்டவரே நான் இங்கேருந்து செல்ல போகிறேன். வெறுமையாய் நான் செல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள். வெறுமையாய் நான் செல்லக்கூடாது. உங்களோட அபிஷேகத்தின் அப்பா நதியை போல நான் நிரம்பி ஆண்டவரே இந்த இடத்துல நான் செல்லணும் அப்பா. வெறுமையாய் நான் செல்லக்கூடாதுப்பா. என்னோட சிந்தை எங்கேயும் சிதறக்கூடாது ஆண்டவரே. இந்த இடத்துல நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்.
இந்த இடத்துல நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், வேற யாரையும் நான் பார்க்க வரல. இந்த இடத்துல உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கேன். இந்த இடத்துல அப்பா உங்களை அன்பு செலுத்த வந்திருக்கேன். இந்த இடத்துல உங்களோட சமூகத்தில் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க வந்திருக்கேன்ப்பா. உங்களை எப்படிலாம் மகிமை செலுத்தணுமோ அப்படிலாம் மகிமை செலுத்த நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. மனுஷனை பார்க்க வரல, மனுஷனை பார்க்க வரல, உங்களுடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கேன். என்னுடைய திட்டம் அல்ல, உங்களுடைய திட்டம் நான் ஒப்பு கொடுக்க வந்திருக்கேன்ப்பா. என்னை முற்றிலுமாக உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஒரு ஜெபம் ஆண்டவரே, யாரும் என்னை லீட் பண்ண வேண்டாம். நான் உங்களிடத்துல அப்பா அந்த பிரசனத்திலேயே நான் உட்கார போகிறேன். யாரும் என்னை லீட் பண்ண வேண்டாம். எனக்கு உங்கள் அன்பு போதும், எனக்கு உங்கள் அன்பு போதும், எனக்கு உங்கள் கிருபை போதும், எனக்கு உங்களோட தயவு போதும் ஆண்டவரே. அதற்காகவே நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, நாட் மை வில், உங்களுடைய சித்தமே நிறைவேறட்டும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? இதை நான் ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாள் நம்ம தியானிக்க போகிற விஷயமும் அதாக இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தை குறித்து நீங்கள் ஒப்பு கொடுங்க. என் சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். நாட் மை வில், yours be done Lord. உங்களுடையது நடக்கட்டும், உங்களுடையது நிறைவேறட்டும். நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேச சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்துல அநேக விஷயத்தை மாற்ற சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த மத்தியில் ஆண்டவர் உலாவி கொண்டே இருக்கிறார். உங்கள் பக்கத்திலேயே ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். உங்களோட மனதை ஆண்டவர் பார்க்கிறார். மற்றவங்க எல்லாரும் உங்களோட சரீரத்தை பார்க்குறாங்க, மற்றவங்க எல்லாரும் உங்களோட அப்பியரன்ஸை பார்க்குறாங்க, மற்றவங்க எல்லாரும் நீங்கள் பேசுகிற விதத்தை பார்க்குறாங்க. ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் உங்களோட இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கு, உங்களோட இருதயத்தில் என்னென்ன பாரம்லாம் இருக்கு, எல்லாவற்றையும் அவர் நோக்கி கொண்டு இருக்கிறார். உங்களோட இருதயம் அவரை நோக்குமா? உங்களோட இருதயம் அவரை நோக்குமா? உம் சித்தம் நிறைவேற என்னை அழைத்தீரே இயேசுவே. உம் சித்தம் செய்திட என்னை படைக்கிறேன் இயேசுவே. உம் சித்தம் நிறைவேற என்னை அழைத்தீரே இயேசுவே. உம் சித்தம் செய்திட என்னை படைக்கிறேன் இயேசுவே. உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் எழும்பணும், உங்க கூட பேசணும், என்னை தருகிறேன் இயேசுவே. நீங்க சொல்லுங்க. உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் உங்க கூட பேசணும், என்னை தருகிறேன் இயேசுவே. அவருடைய சித்தத்தை நிறைவேறதான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல படைச்சிருக்கார். அதே ஒரு சிந்தையோட, அதே ஒரு திங்கிங்கோட, அதே ஒரு தாட்டோட நீங்க அவரிடத்துல ஆராதிக்காம பாவம் செய்தே பரிசுத்தம் வெறுத்தே உம்மை விட்டு தூரம் போனே. பாவம் செய்தே பரிசுத்தம் வெறுத்தே உம்மை விட்டு தூரம் போனே. உம் அன்பை எனக்கு தந்தீரே, உம் மகளாய் என்னை மாற்றினீரே. உம் அன்பை எனக்கு தந்தீரே. I'm your daughter. உம் மகளாய் என்னை மாற்றினீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்காய் எழும்பணும், உங்க கூட பேசணும், என்னை தருகிறேன் இயேசுவே. அவரிடத்துல சப்மிட் பண்ணி இன்னும் உமக்காய் எழும்பணும், உங்க கூட பேசணும்,
என்ன அதற்காக மத்தியில நான் தருகிறேன் ஆண்டவரே. உலக நன்பு எல்லாம் மாறின போதும் மாறாது ஒரு போதும் உம் அன்பு. உலக நன்பு எல்லாம் மாறின போதும் மாறாது ஒரு போதும் உம் அன்பு. சிலுவையில் பலியானீரே எனக்காக. ஓ என்னை உயர்த்தி வைத்தவரே, சிலுவையில் பலியானீரே. ஓ என்னை உயர்த்தி வைத்தவரே. இருக்கிற இடத்துல 2 கரங்களை உயர்த்தி உங்க முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்கா எழும்ப உங்க கூட பேசணும். என்னை தருகிறேன் இயேசுவே, என்னை முழுமையாய் தராண்டவரே. முகத்தை பார்க்கணும், இன்னும் உமக்கா எழும்பணும், உங்க கூட பேசணும். என்னை தருகிறேன் இயேசுவே. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை நீங்க துவங்கினீரப்பா. இந்த ஆராதனை வேலை முற்றுமாய் நீர் நடத்துவீங்க ஆண்டவர். உங்களோட பிரசனம் அப்பா இங்கே உள்ளாவிக்கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். நீங்க ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் பார்க்குறேன் உங்களோட இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறத நான் பார்க்குறேன். யாருமே இங்கே சோர்வாகவே இல்லை, எல்லாருமே ஒரு தேவ சந்தோஷத்தோடு தான் இங்கே இருக்கிறீங்க. ஆமென். இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு அவர் மத்தியில் நம்ம ஆராதிக்கலாம். ஆமென். ஒரு சில பாடலை பாடி ஆராதிப்போம். ஆமென். நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாம் அப்படியே கரங்களை தட்டி அவரிடத்துல நம்ம ஆராதிப்போமா? நன்றி அப்பா. Thank you for the Holy Spirit, Lord. நல்லா இருக்கிற கை அப்படியே நல்லா தட்டி உற்சாகத்தோட அனுபவம் தாருமே, பெண் மாறி ஆவியை ஊற்றுமே. நீங்க சொல்லுங்க. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், வரங்களை விசுவாசத்தோட. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அனலான ஊழியம் எனக்கு வேணும். அது அக்கினி ஜுவாலையாய் நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே. அந்த ஒரு ஊழியத்துக்காக அப்பா அந்த ஒரு ஊழியம் அனலாக இருக்கட்டும். அப்பா அந்த ஒரு ஊழியம் அபிஷேகத்தை போல இருக்கட்டும் ஆண்டவரே. அறிக்கையோட அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. நீங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. அக்கினி ஜுவாலையாய் கரங்களை உயர்த்தலாமா?
வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே நம்ம உற்சாகத்தோட கண்ணை திறந்து ஆராதிக்கணும்னா கண்ணை திறந்து ஆராதிங்க. கண்ணை மூடி அவரோடத்துல ஜெபமா இருக்கணும்னா ஜெபத்திலே ஆராதிங்க. அப்படியே அவரோட அப்படியே இசைந்து அப்படியே அவரோட இடைப்பட்டு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. திருப்பி மேலான வல்லமை அவர்கிட்ட கேளுங்களேன். அந்த மேலான ஒரு தரிசனம் மேலான ஒரு அப்பா வரங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புங்க ஆண்டவரே. என்னோட பாத்திரம் என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. எஸ், அக்கினி நாவு எனக்கு வேணும்பா. அதிகாரமுள்ள நாவு எனக்கு வேணும். இந்த இடத்துல இந்த நிமிஷம் நான் கேட்கிறேன் ஆண்டவரே, ஒரு அக்கினி நாவு எனக்கு கொடுங்க. அதிகாரத்தின் நாவை நீங்க கொடுங்கப்பா. உங்களுடைய நாமத்தை கொண்ட அந்த நாவுகள் அக்கினியாய் மாறட்டும். உம்முடைய நாமத்தை கொண்ட அந்த நாவுகள் அதிகாரம் உள்ளதாய் மாறட்டும்பா. எஸ், thank you Jesus. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான தாருமே. மேலான வல்லமை என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. என்னை தரை மட்டும் தாழ்த்தி இந்த நிமிஷம் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்களுடைய பிரசனத்தினாலும் உங்களுடைய அபிஷேகத்தினாலும் இந்த நிமிஷம் ரைட் நவ் இன்ஸ்டன்டா என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க. நான் அதை ஃபீல் பண்ணணும், நான் அதை உணரணும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என்ன நீங்க நிரப்பலனா நான் வெறுமையான பாத்திரமா இருப்பேன்ப்பா. என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. இந்த வெறுமையான பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஒரு ஜெபத்தோட எல்லாம் கண்களை மூடி அவரிடத்துல ஒரு அறிக்கையோட நம்ம பாடுற ஒவ்வொரு வரிகளையும் நீங்க உணர்ந்து அவர் மத்தியில் அப்படியே ஒப்பு கொடுத்து, இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே
தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்னுடைய சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு நாங்க சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலையை கண்டு அஞ்சு நின்ற ஆண்டவரே. அந்த நிமிஷமோ நீங்க கொடுத்த வார்த்தை, பயப்படாது, உனக்கு முன்பாக நான் செல்லுகிறேன், உன்னை நான் நடத்தி வருவேன். வாக்குத்தத்தம் பண்ணினவரே, you are so great Lord. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சு நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சு நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை இப்பொழுது நான் கேட்கிறேன்ப்பா, அந்த ஒரு மேலானவைகளை அப்பா, இன்னும் மேலானவைகளை எனக்கு வேணும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் எவ்வளவு வெறுமையாய் காணப்பட்டாலும் நீங்க என்ன நிரப்புங்கப்பா. நீங்க நிரப்புனீங்கன்னா நான் அப்பா உங்களுடைய பிரசனத்தினால நிரம்பி வழியுவேன். அப்பா நீங்க என்ன நிரப்புங்க. Fill me with your presence, Lord. நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அப்படியே இருக்கிற இடத்துல அமர்ந்து thank you Lord, thank you Jesus. என்னுடைய நாவு அப்பா அதிகாரமாய் மாறட்டும். என்னுடைய நாவு ஆண்டவரே ஒரு அக்கினியாய் எழும்பட்டும்பா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். You are the holy one Lord. இப்பொழுதும் அவரிடத்துல நம்ம சொல்ல, நீங்க தான்ப்பா பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். இந்த பாடல் அழகா இருக்கு. காதோஷ் அப்படின்னா பரிசுத்தர், காதோஷ் அப்படின்னா பரிசுத்தர். பரிசுத்தரே உங்களை நாங்க உயர்த்துகிறோம், உங்களை நாங்க உயர்த்துகிறோம். இந்த ஒரு 5 நிமிடம் இந்த வார்த்தைக்காக முழு மனதோட நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா அந்த வார்த்தை நம்மளோட செவிகள் கேட்காது. நம்ம ஒப்பு கொடுக்கல அப்படின்னா நம்மளோட செவிகள் மூடப்பட்டதாவே இருக்கும். இந்த நிமிஷம் தேவ வார்த்தைக்காக நீங்க சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
ஒரு 5 நிமிடம் நல்ல ஒரு ஜெபத்தோட, நல்ல உங்களோட வாய், உங்களுடைய நாவு ஸ்டாப் ஆகாமல் அப்படியே அவரை துதி செலுத்திட்டே இருங்க. அப்படியே அவரை துதி செலுத்திட்டே இருங்க. இந்த 5 நிமிடம் உங்களுடைய டைம், உங்களுடைய நேரம். நீங்கள் அவர்கிட்ட எப்படிலாம் பேசணுமோ. ஒருவேளை இந்த நாள் நீங்கள் ஜெபிக்காமல் வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நாள் அவர்கிட்ட பேச மறந்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஜெபிச்சுட்டும் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த ஒரு 5 நிமிடம் இது உங்களுடைய நேரம். ஆண்டவர் எனக்கு உணர்த்துக்கிறதுனால நான் சொல்கிறேன், இந்த 5 நிமிடம் நீங்கள் அவர்கிட்ட என்னென்னலாம் சொல்லணுமோ, இது வரைக்கும் சொல்லாதவைகளை நீங்கள் அவரிடத்துல சொல்லுங்கள். இந்த சொல்லாதவைகளை இந்த 5 நிமிடம் அப்படியே உங்களோட டைம் எடுத்து அவரிடத்துல அப்படியே நீங்கள் பேசுங்க. அவரோட சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவரோட சத்தத்தை உங்களால் உணர முடியும். அப்படியே அந்த சத்தத்தோடு அதே ஒரு ஜெபத்தோடு, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அவரை நீங்கள் எப்படிலாம் ருசிக்கணுமோ, அவரை எப்படிலாம் நீங்கள் பேசணுமோ, அவர்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் சொல்லணுமோ அப்படியே நீங்கள் சீக்ரெட்டாக அவரிடத்துல அப்படியே சொல்லுங்க. This is your time. ஆண்டவர் நீங்க பேசணும்னு எதிர்பார்க்கிறார். அடைப்பட்டு கொண்டிருக்கிற வாய்கள், அடைப்பட்டு கொண்டிருக்கிற நாவுகள் இப்பொழுது திறக்கட்டும், இப்பொழுது திறக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் சொல்கிறேன், அடைப்பட்டு போன நாவுகள், அப்பா கடினமுள்ள இருதயத்தை இப்பொழுதே ஒரு விடுதலை நீங்க கொடுங்க. Thank you. Kadosh, 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 we worship you. Kadosh, 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 we worship you. Kadosh, 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 umay uyartugirom. Kadosh, 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 umay uyartugirom. நான் உங்களை பார்க்க போறது கிடையாது. நீங்க அவரிடத்துல பேசிக்கொண்டே இருங்க. நீங்க அவரிடத்துல பேசிக்கொண்டே இருங்க. இந்த நிமிஷம் நீங்க அவரை ஒரு விலையேற பெற்றவராய கண்டு அவரிடத்துல பேசிட்டே இருங்க. நான் உங்களை பார்க்க போறதே கிடையாது. நீங்களும் அவரும் தான் இங்க இருக்கிறீங்க. உங்க பக்கத்துல இங்க யாருமே கிடையாது. நீங்க அவரு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்பாக அவர் இருக்கார். அவரை பார்த்து நீங்க பேசுவீங்களா? நீரே பரிசுத்தர். You are the Holy One. Hallelujah, hallelujah. Kadosh, we worship you. Kadosh, 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 umay uyartugirom. Kadosh, Kadosh, Kadosh. அவரிடத்துல பேசிட்டீங்க அப்படின்னா இந்த வார்த்தை அப்படியே அறிக்கையோட என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? Kadosh, 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 umay uyartugirom. Kadosh, 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 umay uyartugirom. Hallelujah, hallelujah. Kadosh, umay uyartugirom. Hallelujah, hallelujah. Kadosh, we worship you. Yahweh, 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 umay uyartugirom. உங்களை மாட்டோம் ஆண்டவரே. Yahweh, 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 umay uyartugirom. Hallelujah, hallelujah. Yahweh, umay uyartugirom. Hallelujah, hallelujah. Yahweh, we worship
உங்களோட சத்தத்தையும் உயர்த்தி, You are the Holy One, Lord. நீரே பரிசுத்த, நீரே பரிசுத்த. இப்போ எல்லாரும் உங்களோட சத்தத்தை உயர்த்தி நம்ம மட்டும் பாட போறாமே. காதோஷ் 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 உம்மை உயர்த்துகிறோம். காதோஷ் 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 உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காதோஷ் உம்மை உயர்த்துகிறோம். உங்களை தான் ஆண்டவரே. லூயா ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தாம நான் எங்க போறேன் ஆண்டவரே? உங்களை மகிமை செலுத்தாம நான் எங்க போறேன் ஆண்டவரே? யாவே 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 we worship you. உங்க சத்தத்தை உயர்த்தி Hallelujah, hallelujah. Yahweh, we worship you. Hallelujah, hallelujah. Yahweh, we worship you. யாரெல்லாம் சொல்வீங்க வார்த்தைக்காக, அப்பா இந்த நிமிஷம் என்னை அப்பா முழுமையாக டு த ஃபுல்லஸ்ட் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த வார்த்தையை கேட்கிறப்பா ஆண்டவரே, என்னோட ஒரு செவி திறந்து இன்னொரு செவி மூடப்பட்டதாக இருக்கக்கூடாது. என்னோட 2 செவிகளோ திறக்கட்டும், என்னோட 2 செவிகளோ திறக்கட்டும் ஆண்டவரே. ஏன்னா இந்த நிமிஷம் அப்பா இந்த வார்த்தையை நான் பேச போகிறதில்லை, ஆவியானவர் பேச போகிறார். என்னுடைய நாவு இங்கே பேச போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வார்த்தையை கவனிக்க முடியாது. நீங்கள் என்னுடைய வயசை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை உயர்த்த முடியாது. இங்கே நிற்கிற என்னோட ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா அவரை உயர்த்த முடியாது. இங்கே நிற்கிறேன்னா வெறும் களிமண்ணுங்க. இங்கே நிற்கிறேன்னா ஐம் நத்திங்க, நான் ஒரு வேஸ்ட்டுங்க. என்னை எடுத்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த நிமிஷம் என்னுடைய வாய் பேசலை, இந்த நிமிஷம் நான் பேச போகிறது கிடையாது. தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு உங்கள் மத்தியில் அவர் பேச போகிறார். ஸோ நீங்கள் கவனிப்பீங்க, நீங்கள் முழு இதயத்தோடு அவர் இடத்துல ஒப்பு கொடுப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் கூட அப்பா இந்த ஆராதனை வேலை நீங்கள் நடத்துனீங்க அப்பா. இந்த வார்த்தை நேரம் கூட அப்போ உங்கள் சமூகத்தில் நான் வருகிறேன் அப்பா. நான் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்லப்பா, என்னை முழுமையாக என்னை டு த எக்ஸ்டென்ட் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னோட சுய வார்த்தை ஒன்று வெளிப்படாதபடி ஆண்டவரே என்னை மறைத்து அப்பா, என்னை மறைத்து ஆவியானவர் தாமே வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. வந்த ஒவ்வொருத்தருடைய செவிகளை திறக்கட்டும், வந்த ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. இந்த அப்பா வார்த்தை இருதயத்தில் பதிய நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் பேசுங்க. உங்கள் மத்தியில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமேன். வரமாட்டேங்குதே. ஆமேன். சோர்வாக இருக்கிறீங்களா? முன்னாடியே சொன்னேன் உங்கள் மத்தியில் தேவ மகிழ்ச்சிலாம் காணப்படுதுன்னு சொன்னேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் போன வீக் நான் வர்ஷிப் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தார். என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறத நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆண்டவர் போட்டுகிட்டே இருந்தார். அந்த நிமிஷம் நான் யோசித்தேன், இந்த வார்த்தையை கண்டிப்பாக எனக்குன்னு வர டைமில் நான் எடுக்கணும்னு யோசித்தேன். ஆண்டவர் இந்த நாளில் பேசணும்னு வச்சுருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். இந்த நாளில் நான் ஆண்டவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, கேள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நல்லியாண்டி சீரியஸாக சொல்கிறாங்க. கேள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கேள்னா டபுள் மீனிங் இருக்குது. என்ன மீனிங் சொல்லுங்க பாப்போம்? ரெண்டு மீனிங் இருக்கு. ஓ சூப்பர், நான் எடுத்துகிட்டு வந்ததை கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, ஒன்று கேட்கறது, இன்னொன்று கேட்கறது. புரியுதா? இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஒன்று இயர் பண்ணுறது, இன்னொன்று ஒபே பண்ணுறது. இது கேளுன்றது மனுஷங்களிடத்துல கேட்கணும்னு சொல்லல, ஆண்டவர் இடத்துல கேட்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆண்டவர் இடத்துல கேளுங்க.
அவர் சொல்கிறதையும் நம்ம கேட்கணும், அப்புறம் கேட்கவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். ஆமென் ஆமென். ஏன் அப்படின்னா வசனத்தை சொல்லியிருக்கு யோவான் 2:5, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். அங்கே ஒரு ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அதன்படி செய்யுங்கள். அப்போ இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் கேட்கணும்ப்பா. சொல்லுங்க, நான் கேட்கணும், நான் கேட்கணும், நான் கேட்கணும். ஆமென். நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் கூட நான் பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் ஆண்டவர் சொல்லி கேட்டிருக்கீங்க? ஆண்டவர் இந்த விஷயத்த சொன்னார், நான் கேட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். நான் 2 விஷயமா, சரி ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அவங்க இங்கே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்த வந்து சொன்னார், நான் அதை செய்யாமல் போயிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு கில்ட் ஃபீல். என்ன அப்படின்னா, யாருக்கு தெரியும் தெரில, இவங்க வித்யாராணி அவங்களோட வீட்டில், அந்த அக்கா வீட்டில் வந்து ப்ரேயர் நடந்துச்சு இல்லையா, அங்கே நான் வந்து வர்ஷிப் பண்ணியிருந்தேன். அந்த வார்த்தை வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்காக தான் எனக்கு கொடுத்துருந்தார். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் என்கிட்ட வந்து சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையை போயிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் சுயமாக யோசிச்சுட்டு அதை நான் இந்நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு கில்ட் ஃபீல் இருக்குது. ஏன் நான் யோசித்தேன் அப்படின்னா சொல்கிறேன், ஒருவேளை நான் சொல்ல போனால், இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் என்ன பார்ப்பீங்க, இது சின்ன பொண்ணு, என்ன வயசாகுது, இதுகிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் அது வந்து சொல்லுது, அப்படி தானே யோசிச்சிருப்பீங்க. உண்மையாக சொல்லுங்கள், நிறைய பேர் இப்படி யோசிச்சது உண்டு. ஆமாம் தானே? இதை யோசித்து நான் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது. அதனால தான் நான் இந்த வார்த்தையை எடுத்தேன். அவர் சொல்கிறத கேட்கணும், பின்விளைவுகளை பார்க்கவே கூடாது, அது ஆண்டவர் பார்த்துப்பார். பின்னாடி என்னென்ன பிரச்சனை வரும் நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஒன்று சொல்லணும், ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டாருன்னா அதை நம்ம செஞ்சிடணும். ஆமென். அந்த மாதிரி உங்ககிட்ட எதனா ஒரு விஷயம் இருக்கா? நிஜமாவே இல்லையா? திடீர்னு ரோட்டில் போவீங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை காட்டியிருப்பாரு, ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதா? இருக்குல்ல, இருக்குதானே? நீங்கள் சொல்லலாம் கூட பரவாயில்ல, இருக்குதானே? ஆமே. இப்பொழுதும் முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பைபிளில் யாரெல்லாம் வந்து அவர் சொல்கிறத கேட்டுட்டு செய்யாமல் போனாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தது, லாஸ்ட் ஃபைனல் சொல்யூஷன் என்னவாக இருந்தது, நம்ம எப்படி இருக்கணும் இப்படின்றத நான் முதல்ல சொல்கிறேன். ஆமேன். உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமேன். வரமாட்டேங்குதுங்க. உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமேன். முதலாவது கூட நான் யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி குறித்து சொல்லணும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் எடுத்தவங்க இப்போ வாசிக்க போகிறீங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து 24 வசனம் வரைக்கும் இருக்குது. நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு வசனம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, 7ஆம் வசனம் படிங்களேன். யாருன்னா உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணி 7ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, ஆமென் ஆமென். இங்கே வந்து ஃப்ரம் ஜூடா, இவர் தீர்க்கதரிசி எங்கேருந்து இருக்கிறார் அப்படின்னா யூதாயிலேருந்து இருக்கிறார். ஓகேவா? இவருக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இல்லை, என்ன கவனிக்கிறீங்களா? இவருக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, நீ உனக்குன்னு ஒரு மிஷன் கொடுத்துருக்கேன், உனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்கேன், அது முடியும் அளவும் நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்பத்தை புசியாமலும் ரசத்தை நீ குடிக்காமலும் இருக்கணும்ன்ட்டு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். யாருக்கு? கொஸ்டின் கேட்பேன். தீர்க்கதரிசிக்கு. யாருக்கு? அவருக்கு பேர் கிடையாது, யூதேயாவில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆண்டவர்? சொல்லுங்களேன். ஓகே. அவர் வந்து மிஷனை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, ஒரு பிளான், ஒரு பர்பஸை கொடுத்துருக்காரு. அது முடியும் அளவும் நீ புசிக்கவும் கூடாது, நீ குடிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ஒரு மனுஷனுக்கு கை வந்து மறுத்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வசனத்தில் வந்து இருக்கு, மறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அவருக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சுகத்தை கொடுக்குறார். ஓகேவா? யாருக்கு? மறுத்து போன கைக்கு ஒரு சுகத்தை கொடுக்குறார். அப்போ அவர் வந்து, அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, அவரை வந்து தேவனுடைய மனுஷன் தான் பைபிளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன்
அடுத்த வசனம், தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அந்த மனுஷன்? ஸ்ட்ராங்கா நின்றுட்டாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நான் இப்படி சாப்பிடவும் கூடாது குடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டார். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்னார். இப்போ அடுத்து அவருக்கு ஒரு சோதனை நடக்குது. என்ன அப்படின்னா, திருப்பியும் எந்த வசனம்னா 11 அந்த வசனம் இருக்கு. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி, அவர் யாரோ ஒரு தீர்க்கதரிசி, அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டார். என்ன பொய் தெரியுமா? 18 வசனம் போடுங்களேன். ஆமென். பைபிளில் நம்மளுக்கு பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தெரியுமா பொய்ன்ட்டு? தெரியாது. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்ரெட் பண்ணியிருப்பார். எவ்வளோ முடியுமோ, இல்லை எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, என்னால் முடியாது, இந்த மிஷின் முடியும் அளவும் நான் குடிக்க மாட்டேன் புசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த கிழவனான ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பொய். எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பொய் அப்படின்னா, என்கிட்ட ஒரு தூதன் வந்தாங்க, ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான். என்ன சொன்னான்? அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர் நம்பிட்டார். ஒரு சில பேர் இப்படி தான் பண்ணுறாங்க இந்த உலகத்தில். ஆமேன். கள்ள தீர்க்கதரிசிகள் அநேக பேர் உண்டு. நம்ம தான் ஈஸியாக நம்பிடுறோம், நம்பக்கூடாது. ஆமேன். இவ்வளோ பண்ணுற ஆண்டவர் கர்த்தர் நம்மக்கிட்ட பேச மாட்டாரா? சொல்லுங்க. அவர் நம்மக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேச மாட்டாரா? ஆமேன். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் உண்டு. அதே போல தான் இங்கே ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டா? பொய் சொல்லிட்டான். இவர் என்ன பண்ணிட்டார்? கொஞ்சம் மயங்கிட்டார். பசி மயக்கத்தில் he chose to eat. அப்போ போயிட்டு சாப்பிட்டுடுறாரு. என்ன அடுத்த வசனம்? அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். முடிஞ்சு போச்சு சொல்லி. அப்போதான் அடுத்த வசனம், அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை, இதுல இருந்து தான், இந்த 21 வேர்ஸ்ல இருந்தான், அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி. இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு? மனுஷனுடைய வார்த்தையை கொஞ்சம் கேட்டுட்டார். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நடந்த ஒரு சில காலம்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? லைட்டாக பசி மயக்கம் லைட்டாக போய் நடுவில் வந்த உடனே மயங்கி புசிச்சிட்டாரு, குடிச்சிட்டாரு. அப்போ அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் இப்போ அவருடைய ஃபியூச்சர், அவருடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா வசனம் 24, அவன் போன பிற்பாடு இப்பதான் த ஃபைனல் சொல்யூஷன் அவனுக்கு என்னவா அமைஞ்சிருச்சு பாருங்களேன். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. இதுதான் அவரோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னா இப்படிதான் யாருக்கு? இந்த தீர்க்கதரிசிக்கு நடந்த மாதிரி தான் நம்மளுக்கும் நடக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்றத இப்போ மேபி உங்களுக்கு லைட்டாக உணராமல் இருக்குன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ முதலாவதா கேட்டு செய்யாமல் இருந்த யார்? இவர் தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. என்ன வாக்குத்தத்தம் பண்ணார் ஆண்டவர்? புசியாமலும் குடிக்காமலும் இருன்னு சொன்ன ஆண்டவர், அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு சின்ன பொய்னால அந்த நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தை எங்கே போச்சு? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே போச்சு? முடிஞ்சிருச்சு. அந்த நிமிஷம் அவரோட இருதயத்தில் மனுஷனோட வார்த்தை போய் பதிஞ்சதுனால அவரோட சொல்யூஷன் என்னவா ஆயிடுச்சு? சிங்கம் சாப்பிட்டுருச்சு, அவரை கொன்று போட்டுருச்சு. ஆமென். இப்பொழுதும் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பார்ப்போம். கேயாசி யாருக்கெல்லாம் தெரியும்? கேயாசி தெரியுமா? நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20லேருந்து 27 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன். இங்கே நான் படிக்கிறேன்.
தெரியுதா? ஓகே, பார்த்துறீங்களா? அது காட்டியும் ஓகே, ஃபைன். 20ஆம் வசனம், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரனை நோக்கி, இது என்ன ஆகுது அப்படின்னா, நாகமான் யார் அந்த இடத்துல? குஷ்டரோகி. ஓகே, வச்சுக்கலாம். அப்படி இருந்தவரை யார் வந்து குணப்படுத்துறாரு? எலிசா வந்து என்ன பண்றாரு? குணப்படுத்துறாரு. இப்போ எலிசாவோட பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா? எலிசாவோட பெரிய ஊழியம் ஃப்ரீயா ஹீல் பண்றது, ஃப்ரீயா சுகத்தை கொடுக்கறது. அவங்க கிட்ட ரிட்டர்ன் எதுவுமே வாங்காம சுகம் எப்படி கொடுக்கறது? இலவசமாய் சுகத்தை வந்து கொடுக்கறது தான் அவருடைய பெரிய ஊழியமா இருந்தது. தெரியுமா எல்லாருக்குமே? ஆமாம், அவரோட ஊழியம் இப்படி இருந்தது. இப்போ நாகமானுக்கு ஒரு சுகம் கிடைச்சிருச்சு. இப்போ நடுவில் அவரோட சர்வெண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். என் ஆண்டவன் யாரை சொல்றாரு? எலிசாவை சொல்றாரு. இப்படி வந்து வாங்காம விட்டுட்டாரு அவர். ஆனால் நாகமான் வந்து கொடுத்தார். கொடுக்கணும்னு நினச்சி காணிக்கையை கொடுத்து பார்த்தார். எதுவுமே வந்து எலிசா வந்து ரிசீவ் பண்ணிக்கவே இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாரு கேயாசி இருக்கார்ல, கேயாசி நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகச்செய்தியா என்று கேட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே போன உடனே வந்து இவர் வந்து என்ன பண்ணணும், ஒரு 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 மைண்டோட தான் போயிருக்காரு, ஒரு உறுதியோட தான் போயிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர்கிட்ட எப்படின்னா நான் வாங்கிடணும். ஆனால் அது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னா, எலிசாக்கு தெரிஞ்சிடவே கூடாது. எலிசாக்கு தெரியாம, ஏன்னா எலிசா என்ன பண்றாரு? இலவசமா சுகத்தை கொடுக்குறாரு. ஆமா தானே? அவர் எதுவுமே ரிட்டர்ன் வாங்கிக்க மாட்டார். ஆனா கேயாசிக்கு ஒரு உலக ஆசை வந்துருச்சு. அவர்கிட்ட எதனா ஒன்று கிடைச்சிருச்சுன்னா நம்ம வீட்டில் திரும்ப வெடிச்சுக்கலாம். இப்போ அவர்கிட்ட போயிட்டு ஒரு பொய் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அதற்கு அவன் சுக செய்துதான். 22, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார். போட்டாம் பாருங்க ஒரு பொய். என் எஜமான் தான் என்னை அனுப்பினாரு அப்படின்ற ஒரு பொய் போட்டான். போட்ட உடனே அதுக்கு நாகமான் பாருங்க, தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். இப்போ என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டான். இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இலவசமான சுகமா இல்லாம ரிட்டன் ஒரு விஷயத்தை வாங்கிட்டாங்க. அப்போ இது இலவசமான சுகமா கிடையாது. அப்போ எலிசாவோட ஊழியமே இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு தப்பான ஒரு பேர் வந்த மாதிரி தான் இருக்கு பார்க்க. ஆமேன். அடுத்த வசனம் பாருங்களேன், 25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தா? எஜமான் யாரு? எலிசா. ஆமேன். அவன் வந்து பணத்தை வாங்கிட்டதை வந்து யார் அறிஞ்சிட்டா? தேவ மனுஷங்க. எலிசா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எப்படி ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தாமல் இருப்பார்? ஆமேன். எலிசா அதை உணர்ந்து, கேயாசியே எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை, ஒளிவ தோப்புகளை, திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? இந்த சுகத்தோடைய காலமா இது? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்குன்ற ஒரு ஃபைனல் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஆமென். அவன் இப்போ எப்படி ஆக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். உண்மையா இருக்கணும். ஆமென். உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணணும்? உண்மையா இருக்கணும். நாகமான ஒரு இலவச சுகத்தை பெற்று போனான். அப்போ இந்த கேயாசியோட சிந்தை எப்படி போச்சுன்னு பாருங்களேன். அவனோட சிந்தை எப்படி போயிடுச்சு? வஸ்திரம் கிடைச்சா நல்லா இருக்கும், அப்புறம் பணம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கொஞ்சம் உலக ஆசை உள்ளே வந்த உடனே எலிசாவோட ஊழியத்தையே ரொம்ப கெடுதல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான். அவனுக்கு எலிசா எஜமான் மாதிரி இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்மளுக்கு எஜமான் யாரு? ஏசு கிறிஸ்து தான். அவர் நம்மளுக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு பொய்யை உள்ளே போடக்கூடாது. ஆமென். அவர் பேசினாதான் அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். எவ்வளோ விஷயம் இருக்குது ஊழியத்தில். ஆமென். இந்த பாடல் கூட நல்லா இருக்கும்.
ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். அவர் சொன்ன வார்த்தை என்ன ஆனாலும் நிறைவேறும். ஒருவேளை நடுவில் இந்த கேஆசி மாதிரி வேலைக்காரனோ ஏதோ ஒரு மனுஷன் வந்து கெடுத்து போட்டாலும் அவனோட ஃபைனல் சொல்யூஷன் என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு குஷ்டரோகியாக தான் மாறுறான். அதே போல தான் அந்த யூதேயாவில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன ஒரு ஃபைனல் சொல்யூஷனாக இருந்தது? என்ன சொல்யூஷனாக இருந்தது? முன்னாடி பார்த்தோம் எக்ஸாம்பிள். தீர்க்கதரிசிக்கு சிங்கம் அவனை கொன்று போட்டது. ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் கொடுத்த வார்த்தையில் இந்த நடுவில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, பொய் சொல்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா அதோடைய ஃபைனல் சொல்யூஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆமே. இப்போது நல்ல விஷயத்துக்கு வருவோம். யாரெல்லாம் வந்து கீழ்ப்படிஞ்சா, யார் செவிகளால் கேட்டு அதன்படி நடந்தா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஆமே. யாருக்கெல்லாம் வந்து சாரிபாத் தெரியும்? சாரிபாத் தெரியுமா? அவங்க ஒரு விதவை. எடுத்துக்கலாமா? வசனம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வசனம் நான் படிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து இருக்கிறது. என்ன அப்படின்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, யாருக்கு அப்படின்னா இங்க யார் வருவா? எலியா. ஓகேவா? இங்க வந்து எலியா வருகிறார். எலியாவுக்கு வந்து ஒரு வார்த்தை உண்டாகுது. எங்க போக சொல்றாரு? அப்படி ஆண்டவர் எங்க போக சொல்றாரு அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து போக சொல்றாரு. அப்ப நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஓகே, இப்போ என்ன பண்றாரு? எலிசா வந்து அங்க போறாரு. எங்க போறாரு? சாரிபாத்துக்கு போறாரு. அங்க யார் இருக்கா? யார் இருக்கா? ஒரு விதவை இருக்கிறாங்க. இப்போ அவங்க கையில எவ்வளோ விஷயம், எவ்வளோ குவான்டிட்டி ஃபுட் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ மாவு இருந்துச்சு? அவ்வளோதான். இவ்வளோ வச்சுக்கலாமா? இவ்வளோதான் இருந்தது. அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கும் அவங்களோட பிள்ளையும் சாப்பிடணும். ஆமாம், கரெக்டா? இப்போ வசனம் பாருங்க. பானையில் 12ஆம் வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன். நான் பொய் சொல்லலை, என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது. அந்த இடத்துல அவள் என்ன பண்ணிட்டா? உண்மையாக இருந்துட்டா. என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. ஓகேவா? இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறது தான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு. அடுத்து இப்போ என்ன சொல்கிறாரு எலியா வந்து? இப்போ சொல்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியான ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன? அடுத்த வசனம் யாருன்னா சத்து போட்டு படிங்க பார்ப்போம். அடுத்த வசனம் யாருன்னா படிங்க. 13. அப்பொழுது எலியா, ஆமென். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேவ வார்த்தை அங்கே வெளிப்பட்டுருச்சு. கர்த்தர் தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அப்போ அவள் கேட்டு என்ன பண்ணா தெரியுமா? கேட்டா, செஞ்சுட்டா. ஆமென் சொல்லுங்க. அந்த விதவை கேட்டும் செஞ்சுட்டாங்க, செய்யவும் செஞ்சுட்டாங்க. அந்த நிமிஷம் எனக்குன்னு அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட முடிவு என்னவா இருந்தது? ஃபைனல் சொல்யூஷன் என்ன? 16ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறையவும் இல்லை, குறைந்து போகவும் இல்லை. நீங்கள் இருக்கிறது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வசனம் கரெக்டாக ஆப்டாக இருக்கு பாருங்க. கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்க, கொஞ்சம் ஆண்டவர் சொன்ன உடனே கேட்டு அதை செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா the பாசிட்டிவ் சொல்யூஷன்,
குறைவே இல்லாமல் ஆண்டவர் நிறைவாக நம்மளை நடத்துவார். ஆமென். அந்த இடத்துல அவளுக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் எப்படி முடிந்தது பாருங்களேன். மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஒருவேளை அவள் கொடுக்காம இருந்திருந்தா அங்கே அந்த ஒரு கரண்டியோட முடிஞ்சிருக்கும். மறுநாள் என்ன பண்ணியிருப்பாங்க? சாப்பாடுக்கு தத்தளிச்சிருப்பாங்க. ஆமாம் தானே? ஆனாலும் அவள் கொடுத்ததில் ஆண்டவர் அவளை ஒரு குறைவே இல்லாமல் நிறைவாய் நடத்தினார். ஆமாம். முதலாவது விதவையில் ஒரு உண்மையை நம்ம பார்த்தோம். என்ன இதில் அப்படின்னா, பாவர்ட்டி, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாங்க, ஒன்றுமே இல்லைனாலும் அதில் அவங்க கொடுத்தாங்க. ஆமாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிலிப்புவை குறித்து பார்ப்போம். டைம் ஆனனால எல்லாரும் இந்த அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க, நான் அப்படியே சொல்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26லேருந்து 39 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போயிட்டு படிங்க, நான் சொல்கிறேன். அங்கே என்ன அப்படின்னா, பிலிப்பு கிட்ட ஒரு தூதன் வராங்க. ஓகேங்களா? தூதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ பிலிப்பு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரியில் இருக்கார். ஓகேவா? ஒரு ஜெயம் பெற்ற ஒரு ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த நிமிஷம் இந்த தூதர் சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போ. அந்த இடம் நான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வறட்சியாய் வனாந்திரத்துக்கு, ஒரு டெசர்ட்க்கு போக சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த நிமிஷம் அவன் என்ன பண்ணா? எந்த வசனம்? 26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாக எருசலேம் இருந்து காசா பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம்னா, ஒரு டெசர்ட்டான ஒரு பட்டணம். இங்கே அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்காரு. ஆனால் தூதன் எங்கே போக சொல்கிறாரு? காசா போக சொல்கிறாரு. அடுத்த நிமிஷம் அவரோட ரிப்ளை எப்படி இருக்குது அதை தான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். அந்த படி அவன் எழுந்து போனான். ஸோ அவனுடைய அடுத்த ஆக்ஷனே என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கே நான் நல்லா தானே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், நான் இங்கே இருக்கலாம்ல, இங்கே நான் ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு நான் போகலாம்ல, எதுக்கு நான் காசா போகணும்? எப்படி அந்த வனாந்திரத்தில் நான் இருப்பேன், எப்படி அந்த வறட்சியில் நான் இருப்பேன்னு அவர் கேட்கல. அடுத்த வார்த்தையே வனாந்திர மார்க்கமாய் போ என்று சொல்லிட்டு தூதர் சொல்லிட்டார். அடுத்த வசனம், அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியராகிய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும், அங்கே இப்போ ஒரு மந்திரி வராரு. யார் அப்படின்னா? எத்தியோப்பியர். ஓகேவா? கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷமெல்லாம் வச்சிருக்கும் தலைவனுமா இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து என்ன பண்ணுறாராம்? இந்த ஏசாயா புக் இருக்குது தெரியுமா, இந்த ஏசாயா அதிகாரம் இருக்குது தெரியுமா, அதை உட்கார்ந்து அவர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஜஸ்ட்டு படிக்க தான் செஞ்சுருக்காரு, அவருக்கு மீனிங் புரியாது. ஓகேவா? அவர் அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து, போகிற வழியில் அப்படியே உட்கார்ந்து படிக்கலான்னு உட்காந்துருக்காரு. அப்போ இவர் யார்? பிலிப்பு அங்கே போயிட்டு பக்கத்தில் உட்காந்து, சரி இவர்கிட்ட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவர் கேட்குறாரு, ஏசாயா புஸ்தகத்தை நீ படிக்கிற, உனக்கு புரியுமா இந்த வார்த்தை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லு. ஒருவன் எனக்கு எப்படின்னா தெரிவிச்சிருவான்னு சொல்லிட்டு அவரோட விசுவாசம் பாருங்க. அப்போ பிலிப்பு ஏறி தன்னோடே உட்கார்ந்து இருக்கும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவர் பிலிப்புவை என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டார். அவர் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், இது ஏசாயா 54 இயேசு கிறிஸ்துவ குறிச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்க. அந்த வசனம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிலிப்பு இப்படிலாம் சொல்லிட்டார். மந்திரி பிலிப்புவை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்கள்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னதுக்கு இவர் என்ன பண்றாரு? அங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா, அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு அப்படியே அவரோட ஹிஸ்டரியை அங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ பிலிப்பு என்ன ரிப்ளை பண்றாரு பாருங்க. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அப்போ இதில் அவனோட பர்பஸ் தெரிஞ்சு போச்சு. இந்த மனுஷனுக்கு இப்போ நான் தேவ வார்த்தையை நான் சொல்லணும் அப்படின்றத அவன் உணர்ந்துட்டு என்ன பண்ணிட்டான்? இயேசுவை குறித்து சொன்னான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீரில் ஓடுறதுக்கு வந்தார்கள். இப்போ அட்ட நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இயேசுவை பற்றி அறிஞ்சிட்டான். யாரு? அங்கே இருந்த ஒரு மந்திரி. அவர் யாருன்னா மந்திரி. ஓகேவா? அறிஞ்சிட்டான். இப்போ அவங்க போகிற வழியில் ஒரு ஆறு மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அங்கே பார்த்துட்டு, இங்கே நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கேட்குறாரு. அப்போ பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்புவும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். இங்கே அவனுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் என்னவா இருந்தது? தேவ வார்த்தையும் அங்கே சொல்லிட்டான்,
ரெண்டாவது ஒரு ஆத்துமாவை அவரிடத்துல சேர்த்துட்டான். ஆமேன். ஒருவேளை பிலிப்பு அங்கே போகலன்னா அவர் பாட்டு ஏசாயா அந்த விஷயத்தை அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு புரியாமல் அவர் பாட்டு போயிருப்பார். பிலிப்பு அங்கே போனதில் ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆமேன். அது என்ன ஒரு வனாந்திரமாக இருந்தாலும் சரி, அங்கே போனதில் ஒரு நோக்கம் இருந்துச்சு. அங்கே ஒரு ஆத்மாவை அவரோட சமூகத்தில் கூட்டிகிட்டு வந்தார். அவர்கள் தண்ணியிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். அப்போது இங்கே அவரை பிலிப்பு அனுப்புனதுக்கான பர்பஸே என்ன அப்படின்னா, இந்த ஆத்துமாவை எனக்குள்ளே நீ சேர்க்கணும், நீ போ. ஆமேன். இந்த ஒரு நோக்கத்தை பிலிப்புக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திட்டாரு, அவரும் செஞ்சிட்டார். ஆமேன். அந்த நிமிஷம் அவர் மனுஷனாக யோசிச்சிருந்தா ஞானஸ்தானம் கொடுத்துருக்க முடியாது. ஆனால் அந்த நிமிஷம் அவர் தேவ மனுஷனாக இருந்ததுனால, ஊழியம் செய்து கொண்டிருந்ததுனால அவர் அந்த ஒரு டைரக்ஷனில் அவர் கீழ்ப்படிஞ்சார். ஆமேன். அந்த ஒரு வழியில் போகிற வழியில் ஆண்டவர் சொல்கிறத எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் ஆண்டவர் கேட்டார். இப்போது நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேளை கேட்டு அதன்படி நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னா, அது ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆமேன். ஆமேன் சொல்லுங்கள். நம்மளாம் யார் கேட்குற பிள்ளைகள்? ஆமாம் தானே? அது அதோட ஃபைனல் சொல்யூஷன் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ரெண்டாவது நல்ல ஒரு ப்ரொவிஷன் நம்மளுக்கு இருக்கும். மூணாவது வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் நம்மளுக்கு கட்டளை இட்டாருன்னா அதை தான் பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனையை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். ஆமேன். கேஆர்சி பார்த்தானா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆமேன். இப்போ யாரெல்லாம் அவங்களுக்கு கேட்டுட்டு கீழ்ப்படியாமல் செய்யாமல் போயிட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? த சொல்யூஷன் இஸ் ஒரு டெத்தாக இருக்கும். ஆமேன். அது ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்காது, அது முடிந்து போன வாழ்க்கையாக இருக்கும், அது இழந்த வாழ்க்கையாக இருக்கும், அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் போய் நிற்கும். இந்த நிமிஷமும் நம்ம யோசிக்கணும், நம்ம எல்லாம் எதுக்கு ஏன் எப்படிலாம் நம்ம இருக்கணுன்றதை நான் சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 4 விஷயம். கை காட்டுங்க. 4 விஷயம். இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம லிசன் பண்ணணும். லிசன் வித் இன்டென்ஷன். லிசன் வித் இன்டென்ட். நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கவனிக்கணும். என்ன பண்ணணும்? வசனம் சொல்லியிருக்கல, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். ரெண்டாவதா என்ன அப்படின்னா, சப்மிட் யுவர் வில். என்னுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தம். வசனம் சொல்லியிருக்க, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட சுய சிந்தையோடு நீங்கள் நடக்கக்கூடாது. அதான் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? சப்மிட் பண்ணணும். முதலாவது என்ன சொன்னேன்? கவனிக்கணும். ரெண்டாவது என்னது? சப்மிட் பண்ணணும், அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். நாட் மை வில் லார்ட் பட் யோர்ஸ் பி டன். மூணாவது என்ன அப்படின்னா, எப்படி பிலிப்பு டக்குன்னு செஞ்சாரோ அதே போல் இம்மிடியட்டாக நம்ம செய்யணும். இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணணும். அதான் ஐ மேட் ஹேஸ்ட் அண்ட் ஐ டிட் நாட் டிலே டு கீப் யுவர் கமாண்ட்மெண்ட். நான் டிலே பண்ணவே மாட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உலக மனுஷங்க என்னை என்ன சொல்லுவாங்க நான் யோசிக்க மாட்டேன். நான் யோசித்தேன் பார்த்தீங்களா, என்னை சின்னவளாக பார்ப்பாங்க, என் வயசை பார்ப்பாங்க, நான் யோசிச்சேன்ல. அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளை கொண்டு ஆண்டவர் வச்சிருக்காருன்னா நம்மக்கிட்ட அதை சொல்லுவார், நம்ம அதை செய்யணும். அப்போ என்ன பண்ணணும்? அது இம்மீடியட்டாக செய்யணும். நாலாவது என்ன அப்படின்னா, முக்கியமானது, rely on the Holy Spirit. As Holy Spirit அவரிடத்துல நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, எனக்கு இதை செய்யறதுக்கு ஒரு பலனை கொடுங்க ஆண்டவரே. வசனம் சொல்லியிருக்குல்ல, I can do all things through Christ who strengthen me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் தெரியுமா? பக்கத்தில் கைப்பிடிச்சிட்டு உங்களோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் தெரியுமா? எப்போல்லாம் நீங்கள் அவர் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்களோ, யூ பிகம் அ லிவிங் டெஸ்டிமனி. ஆமேன். ஒரு லிவிங் டெஸ்டிமனியாக நீங்கள் இருப்பீங்க. லிவிங் டெஸ்டிமனினா உயிருள்ள சாட்சியாக. நீங்கள் வாழ்கிறதே ஒரு சாட்சியாக எல்லாரும் காண்பாங்க. நீங்கள் வாழ்கிறதே ஒரு சாட்சியாக எல்லாரும் சொல்லுவாங்க. அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆமேன். நம்ம எல்லாருமே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கணும்? கண்களை மூடி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 minutes நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் கவனிங்க. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, we are called to do kingdom's work. இந்த உலகத்தில் பரலோகத்தின் வேலையை நம்ம செய்ய வந்திருக்கிறோம். வேறு எதற்காகவும் நம்ம ஆண்டவர் இங்கே வைக்கலை. இதை போயிட்டு நான் வெளி மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே ஊழியக்காரர்கள். ஆமேன். உங்ககிட்ட தான் நான் இந்த விஷயத்த சொல்ல முடியும். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை உங்ககிட்ட ஆண்டவர் பேசணும்னு விரும்புகிறார். பரலோகத்தின் வேலையை பூலோகத்தில் செய்ய தான் என் ஆண்டவர் இங்கே படைச்சிருக்கார். பரலோகத்தின் வேலையை இந்த பூலோகத்தில் செய்ய தான் ஆண்டவர் இங்கே என்னை அழைச்சிருக்கார். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது.
இதை மாத்திரம் நம்ம உணரணும். எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த உலகத்தின் பாரத்தில் நம்ம போயிடுறோமோ அப்போல்லாம் நீங்கள் யோசிக்கணும், பரலோகத்தின் வேலையை செய்ய தான் நான் இந்த பூலோகத்தில் வந்திருக்கேன், அதற்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன். இந்த சரீரம் முழுவதும் என்னுடையதே கிடையாது, முதல்ல அது அவருடையது. அவரே உண்டாக்கினது, அவர் தான் என்னை படைச்சார், அவருடையது. இந்த சரீரத்தை கொண்டு அவர் தான் இந்த ஊழியத்தை செய்ய போகிறார். நீங்கள் எல்லாம் அப்படியே ஒரு 2 minutes ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இந்த வார்த்தை கேட்டுட்டு மாத்திரம் போகக்கூடாது, அதை ரிசீவ் பண்ணி அதை நம்ம மெடிடேட் பண்ணி இப்போ அப்படியே அவரிடத்துல சப்மிட் பண்ணுவீங்களா? நன்றி அப்பா. அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன். நான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நார்மலான ஒரு வேர்ல்ட்லி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கலாம், போதும் சமூகத்துக்கு போனால் போதும், ப்ரேயர் பண்ணால் போதும்னு இருக்கலாம். நான் சொல்கிறேன், இது நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது. நம்மளுடைய நோக்கம் ரொம்ப பெரிதான நோக்கம். ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற நோக்கம் பெரிதான நோக்கம். இந்த உலகத்தில் நம்ம மாம்சமாய் வெறுமையாக வாழ வரலை, பரலோகத்தின் வேலையை நம்ம செய்ய வந்திருக்கிறோம். அதற்காக தான் இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கார், அதற்காக தான் யூ ஆர் சூசன். ஆமென். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், முதலாவது நான் மெயினாக சொல்லணும், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க. அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் லிட்டரலாக நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக மாறும். ஆமேன். அது ஒரு டர்ன் ஓவர் பாயிண்ட்டாக மாறும். அவரோட சத்தத்தை நீங்கள் கேட்கணும். நீங்கள் அப்படியே உட்கார்ந்து பேசுங்கன்னு உட்காரக்கூடாது, கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே ஒரு வெயிட் பண்ணுங்கள். அவர் நம்ம மத்தியில் பேசுவார். அவரோட சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அவர் சொல்கிறத செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்யணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அது வாட் எவர் இட் பேபி வித் ஆண்டவரே, நாங்கள் செய்யணும்ப்பா, அதை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. இப்பொழுது அதற்காக உங்கள் மத்தியில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துனீங்க, நீங்கள் பேசிங்க ஆண்டவரே. முற்றிலுமாக உங்கள் சமூகத்தை நான் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தை அப்பா வெறுமையாய் போகாதபடி அப்பா என்னோட செவிகளையும் எல்லாரோட இருதயத்திலையும் பதிய நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை தரை மற்றும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற வந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவரும் உங்களுடைய பேரால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்போ இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து அப்படியே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.